ஆக்டர் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க 2 பேருமே திருப்பதி கோவில்ல சாமி தரிசனம் பண்றத வழக்கமா தான் வச்சிருக்காங்க. எப்பவுமே ஃபேமிலி அண்ட் பசங்களோட மறக்காம திருப்பதி கோவிலுக்கு போயிருவாங்க. ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிடுவாங்க. மேலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அண்ட் தனுஷ் இவங்க 2 பேருமே இப்போ அடிக்கடி தன்னோட பசங்களோட கோவிலுக்கு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. 2 பேரும் விவாகரத்து பெற்று இப்போ கடந்த நவம்பர் மாதம் பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி விவாகரத்து கேஸ் போயிட்டு இருக்கும் போது கூட தன்னோட பசங்களோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒன்னா தான் கலந்துக்கிட்டாங்க. பசங்களுக்காக நிறைய இடத்துல ஒன்னா மீட் பண்ணிக்கதா செஞ்சாங்க. இப்போ அபிஷியலா கடந்த நவம்பர் மாதம் இவங்களுக்கு விவாகரத்து ஆகி பிரிஞ்சதுக்கு அப்புறமாவும் பசங்க 2 பேரும் அம்மா அப்பா கூட தான் இருக்காங்க. எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மா அப்பா கூட தான் வெளியே போறாங்க. மேலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தனுஷ் அவர்கள் தன்னோட பசங்களோட திருப்பதி கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போயிருந்தாரு. ராயன் படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோவில்ல போயிட்டு வேண்டுதல் வச்சு மொட்டை எல்லாம் கூட அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா குலதெய்வம் கோயிலுக்கு தன்னோட பசங்களோட போயிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தன்னோட மகன்களை கூட்டிட்டு திருப்பதி கோவில்ல சாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க. மேலும் இவங்க இப்படி போயிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண லால் சலாம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியா ஓடல. அதனால அடுத்தபடியா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஒர்க் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மேலும் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகிற இந்த ஓடிடி படமாவது நல்லபடியா ஓடணும் அப்படின்னு சாமி தரிசனம் பண்றதுக்காக தான் திருப்பதி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் கூட சேர்ந்து யாத்ரா ஒரு புது பாட்டை பாடியிருக்காங்க. அதாவது தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துல ஒரு ஸ்பெஷலான பாட்டுல குறிப்பிட்ட சில வரிகளை பாடி இருக்காரு. இதன் மூலமா இவரு சினிமால என்ட்ரி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேரும் அவங்களோட கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் விவாகரத்துக்கு அப்புறமா பசங்க யார் கூட இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பசங்க 2 பேரும் அம்மா அப்பா கூட மாறி மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.